இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 25 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிஞ்சா அகாடமியை காட்டுவாங்க. இபிக்கி அவரோட மனசுக்குள்ள இங்கே காவாசிப்பே துரத்தி விட்டாச்சு. சரி, டைமும் ஆச்சு, 45 நிமிஷம் போயிடுச்சு, கடைசி 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ 10வது கொஸ்டினை சொல்ல வேண்டியதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்பாரு. இதுக்கப்புறமா வெளியே ஷவுட் அவுட் பண்ணுவார். சரி, எல்லாம் டைம் ஆயிடுச்சு, 10வது கொஸ்டினை நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல நருட்டோ, விட்றாதரா தம்பி, நமக்கு இந்த 10வது கொஸ்டினில் தான் வாழ்க்கையே இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல த 10th question ஆல் ஆர் நத்திங் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் மனசுல வந்து போகுது. குறிப்பா இந்த இடத்துல டெமாரி வந்துட்டு, காங்குரோ எங்க போனேன், சீக்கிரம் வா, 10வது கொஸ்டினை மிஸ் பண்ணிட போறங்க மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பா. இதுக்கப்புறமா காங்குரோ வந்து ரூம்குள்ள வருவான். நல்ல வேலை 10வது கொஸ்டினை கொடுக்கறதுக்குள்ள உன் டாலோட நீ இங்க வந்துட்ட அப்படின்பாரு இபிக்கி. இதை கேட்கிற காங்குரோவுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். இவர் க்ரோவை கண்டுபிடிச்சிட்டார். போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா காங்குரோ எவ்வளோ திமிரா பேசியிருப்பான், இந்த ப்ராக்டஸ்க்கு வந்து மூளை இல்லைங்கிற மாதிரிலாம். இவன் பண்ண விஷயத்த ஆல்ரெடி ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல, அவ்வளோதான். காங்குரோ அவன் பிளேஸுக்கு போகும்போது டெமாரிக்கு ஒரு துண்டு பேப்பர் மாதிரி ரொம்ப குட்டியாக ஒன்று கொடுத்துட்டு போவான். இதுக்கப்புறமா இபிக்கி அந்த 10வது கொஸ்டினுக்கு ஒரு ரூல் போட்டு வச்சிருப்பாரு. அது என்னன்னா த ஹோப்லெஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூலை இதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதுக்கப்புறமா அந்த 9 ரூகீஸோட 3 ஜோனின் லீடர்ஸை காட்டுவாங்க. இந்த ரூகீஸ் இல்லாமல் அமைதியாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கக்காசி சொல்லுவார். இந்த இடத்துல திரும்ப எப்படின்னா அவங்க வந்தாங்கன்னா திரும்ப பிஸியாக தான் போகிறோம், அதனால விட்டுத்தள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இபிக்கியை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல கக்காசி வந்துட்டு அவரை சேடிஸ்னு சொல்லுவார். இதை கேட்குற குரோனாய் வந்துட்டு ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஆசுமா வந்துட்டு, நீ இப்போதானே புதுசாக ஜோனின் ஆயிருக்க, உனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, அவர் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற மாதிரி கக்காசி இந்த இடத்துல திரும்ப சொல்லுவார். எந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி குரோனாய் கேட்பாங்க. அதுக்கு ஆசுமா வந்துட்டு, டார்ச்சர் பண்ணுறதுலையும் இன்ட்ரகேஷன் பண்ணுறதுலையும் அப்படின்பாரு. இவனோட ஸ்கில்ஸை இந்த எக்ஸாம்ஸ்லையும் யூஸ் பண்ணுவான், சைக்காலஜிக்கலாக அடிப்பான், அவங்கள எப்படியாச்சும் வெளியே அவங்களையே போக வைக்கிற அளவுக்கு ஒரு டார்ச்சர், மென்டல் டார்ச்சருங்க கொடுப்பான். அதுதான் இபிக்கி மொரினோ அப்படின்பாரு. மொத்தத்தில் இந்த மாதிரி ரூக்கீஸ் போய் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கட்டத்தை தாண்டதே கஷ்டங்கிறத தான் இவங்க 3 பேருக்கு வந்து பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமா நருட்டோவை காட்டுவாங்க. ரூல்ஸே ஹோப்லெஸ்ஸாக இருக்குன்னா கொஸ்டின் எந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவான். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரூலை சொல்லுவார். இந்த 10th கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த இடத்துல டெமாரி வந்துட்டு, இப்போ நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பா, கத்துவா. இதுக்கு இபிக்கி வந்துட்டு, நீங்கள் ஆன்சர் பண்ணலின்னா ஃபெயில் ஆயிடுவீங்க, உங்கள் டீமே வெளியே கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல எல்லாருமே ஷவுட் பண்ணுவாங்க, நயன் கத்திட்டு இருப்பாங்க. இருங்க நான் முழுசாக ரூலை சொல்லியே முடிக்கல அப்படின்பாரு. மறுபடியும் இன்னொரு ரூலா அப்படின்னு சாக்குரா நினைப்பா. இதுக்கப்புறமா இந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணும்போது தப்பான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா வாழ்நாளில் நீங்கள் சுனின் எக்ஸாமை அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்கிற கீபா இருந்துட்டு, என்ன மாதிரியான ரூல் இது, பயங்கரமா இருக்கு, இங்க இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சுனின் எக்ஸாம் அட்டன் பண்ணி இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி கத்துவான். இதை கேட்கிற இபிக்கி சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா நீங்க ரொம்பவுமே துரதிருஷ்டசாலிங்க, இந்த வருஷம் எங்கிட்ட வந்து சிக்கியிருக்கீங்க, இந்த வருஷத்துக்கான ரூல்ஸ் ஃபுல்லா நான் போடுறது தான், அப்படி ஒன்னால முடியலன்னு வச்சுக்குவேன், இந்த வருஷம் போயிட்டு அடுத்த வருஷம் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சிரிப்பாரு. இதை கேட்கிற சக்குரா ரொம்பவுமே மோசம், ஒருவேளை ஆன்சர் அட்டன் பண்ணாம இப்பவே வெளியே போனா எல்லாருமே வெளியே போகணும், டீமே ஸ்க்ரூ அப் ஆகும், சப்போஸ் அட்டன் பண்ணா வாழ்க்கை பூரா கெனினா இருக்கணும்னு சொல்றான், என்ன பண்ண போறோமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவா. இந்த இடத்துல இபிக்கி வந்துட்டு, உங்களால இந்த எக்ஸாம்ல இந்த ஆன்சரை அட்டன் பண்ண முடியும்னா இங்க கூறுங்க, இல்ல நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்ட்டு உட்கார்றவங்க தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா வாழ்க்கை பூரா கெனின் ஆகிறதுக்கு தயாரா இருங்க. இப்ப யாரில் வெளியே போறீங்க, கை தூக்குங்க பார்க்கலாம், உங்க நம்பர்லாம் நோட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்க டீமையும் வெளியே அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இந்த இடத்துலலாம் நருட்டோ ரொம்பவுமே பயந்துட்டு இருப்பான். நருட்டோவோட மனசுக்குள்ள ஓடுற விஷயம்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் இந்த 10வது கொஸ்டினை நான் தப்பா அட்டன் பண்ணிட்டேன்னா நான் வாழ்க்கை பூரா கெனினா இருப்பேன், இல்லைன்னா இப்ப கையை தூக்குனா நான் என்னோட டீம்மேட்ஸுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள அவனே பாதர் பண்ணிட்டு இருப்பான். சக்குராவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த இடத்துல கையை தூக்க மாட்டேன், ஆனா நருட்டோ நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான்.
இருப்பா. எங்கள் 2 பேர்த்தையுமே கண்டுக்காத நருட்டோ, எங்களையெல்லாம் இக்னோர் பண்ணிடு, உனக்கு கையை தூக்கணும்னு தோணுச்சுன்னா கையை தூக்கிடு, நாங்கள் எதுவும் நினைக்க மாட்டோம், நெக்ஸ்ட் இயரில் கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் மைண்டில் அதை திங்க் பண்ணிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நருட்டோ பக்கத்தில் இருக்கிறவன் தான் கையை தூக்குவான். நம்பர் 50 ஃபெயில்டு அப்படின்னா நம்ம 130 and 110 2 பேருமே கிளம்பி போயிருங்க அப்படின்பாங்க. இதுக்கப்புறமா நானும் தான் சொல்லி நிறைய பேர் கை தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறமா சக்குராவை காட்டுவாங்க. அவன் மனசுக்குள்ள சீக்கிரம் நருட்டோ நீ ஏன் கையை தூக்காம இருக்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பா. இந்த இடத்துல அவளுக்கு கொஞ்சம் ஃபிளாஷ் ஆக ஆரம்பிக்கும் நருட்டோ பண்ண விஷயங்கள், அவன் பேசின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. அவன் நிறைய இடத்துல பேசுனது என்னன்னா, என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் பேர் நருட்டோ உசுமாக்கி, நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வில்லேஜுக்கு ஹொக்காகே ஆவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்களே நிறைய இடத்துல. ஹொக்காகே ஆகிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்லாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் எல்லா ஹொக்காகேவையுமே சர்பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃப்ளாஷ் ஆகும் சக்குராவுக்கு. இவன் மைண்டில் இருக்கிறது பூராமே ஹொக்காகே தான், இவனோட திங்கிங் எல்லாமே ஹொக்காகே மேலே தான் இருக்குது, அவன் இப்படியா ஹொக்காகே ஆகணும்னு தான் நினச்சிட்டு இருக்கான், ஆனால் ஒரு முட்டாள் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிட்டு இருப்பா. இதுக்கப்புறமா சக்குரா, உன் ட்ரீம்ஸ் எல்லாமே இந்த ஹொக்காகே ஆகிறதுல தானே இருந்துச்சு, உன்னோட கனவை நாங்கள் அழிக்க விரும்பலை, உனக்கு பதிலாக நானே கையை தூக்குறேன் அப்படின்ட்டு சக்குரா கையை தூக்க வருவா. இந்த இடத்துல நருட்டோ ரொம்ப பயத்தோடவும் தயக்கத்தோடவும் அவனோட கையை தூக்கிடுவான். இதை பார்க்குற சக்குரா, சாஸ்கே அப்புறம் ஹினாட்டா 3 பேருமே ஷாக் ஆயிடுவாங்க. இந்த இடத்துல தலைவன் ஃபேஸை காட்டும் போது அவன் ரொம்பவுமே அதில் ஸ்டப்பனாக இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. இதுக்கப்புறமா இந்த 3 ஜொனின்னு இருக்காங்க இல்லையா, அவங்கள திரும்ப காட்டுவாங்க. இந்த இடத்துல ஆசுமா வந்துட்டு அவன் ஃபிசிக்கல் டார்ச்சர் பண்ணுறானோ இல்லையோ, ஆனால் ஒரு மனுஷனோட மூளையை நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான், அதுக்கான சைக்கிக் டார்ச்சர் அதிகமாக கொடுப்பான், நம்மளோட ஹியூமன் வீக்னஸ் அவனுக்கு தெரியும், அதில் தான் அவன் அடிப்பான், அதில் தான் கை வைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆசுமா இபிகே தான் மீன் பண்ணுறாரு. தலைவன் தூக்குன கையை டேபிளில் அடித்து எந்திரிச்சு நிற்பான். செம மாசா இருக்கும். நல்ல வேலை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோ இந்த ஆக்ஷன் பண்ணா, இல்லைன்னா சக்குரா கையை தூக்கியிருந்தா அவங்க டீமே வெளியே போயிருக்க வேண்டியது தான். இந்த இடத்துல நருட்டோ சொல்கிற விஷயம் என்னன்னா, இப்போ வரைக்குமே நான் ஹொக்காகே ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது, அதனால நான் எங்கேருந்து ஓடவும் மாட்டேன் ஒளியவும் மாட்டேன் அப்படின்னு மாசா ஒரு பதிலை சொல்லிட்டு கூறுவான். இந்த இடத்துல சாஸ்கே இப்போ கூட இவங்க 2 பேர்த்து கன்சர்ன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஹினாட்டாக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். சக்குரா நருட்டோவை பார்த்து சிரிச்சுட்டு, இன்னும் போக வேண்டிய வழிகள் நிறைய இருக்கு நருட்டோ, நீ ஒரு முட்டாள் தான் அப்படின்னு நினச்சிட்டு சிரிப்பா. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா இபிக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு, யாரெல்லாம் கியூட் பண்ணுறீங்களோ கியூட் பண்ணிருங்க அப்படின்பாரு. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு, நான் என்னோட வார்த்தைகள் வந்து பின்வாங்க மாட்டேன், ஏன்னா அதுதான் என்னோட வே ஆஃப் நிஞ்சா அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்குற சுற்றி இருக்க எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான பையன் இவன் சொன்னதுக்கு அப்புறமா எவன் தான் நான் சொல்றதுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பான், எவனும் எந்திரிச்சு போறமா எனக்கு தெரியல. இந்த பையன் அவங்களோட ஆங்ஸைட்டிஸ்லாம் போக வச்சுட்டான், நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டான், அவங்களுக்கு ஒரு பேக் போன் மாதிரி ஆயிட்டான். கிட்டத்தட்ட இங்கே 78 பேர் இருக்காங்க. இந்த தடவை நான் நினச்சதை விட ஜாஸ்தியாக தான் உள்ள இருக்கானுங்க. சரி இதோட ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ப்ராக்டர்ஸை பார்ப்பாரு. அந்த ப்ராக்டரும் இவரும் பார்த்தீங்கன்னா தலையாட்டிக்குவாங்க. இந்த எக்ஸாமை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இபிக்கு இருந்துட்டு, சரி இப்போ யாரும் வெளியே போக போகிறது இல்லை தானே, சரி நான் உங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் எல்லாருமே பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்குற எல்லாருமே ஷாக் ஆவாங்க. பட் சக்குரா மட்டும், இவ்வளோ சடனாக எப்படி சொல்கிறீங்க, அந்த 10வது கொஸ்டின் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பா. இந்த இடத்துல இபிக்கு சிரிச்சுக்கிட்டே, உங்களோட டெசிஷன் தான் இந்த 10வது கொஸ்டினே அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல டெமாரி இருந்துட்டு, அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண அந்த 9 கொஸ்டினுமே வேஸ்ட் ஆஃப் டைம் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதாவது உண்மையாக சொல்லணும்னா இன்டெலிஜென்ட்டாக இருக்க நிஞ்சாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, லைக் சாஸ்கே மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இபிக்கு சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு கொடுத்த இந்த 9 கொஸ்டின்ஸுமே எதுக்காகனா, நீங்கள் எப்படி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறீங்கிறத உங்களோட ஸ்கில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், உங்கள் ஸ்கில்ஸ் அந்த அளவுக்கு இருக்கான்னு பார்க்குறக்காக தான், இது ஒன்றும் வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்லுவார். ஆனால் இந்த விஷயத்த சாஸ்கே ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பான் போன எபிசோடில். இதுக்கப்புறமா இபிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உங்களோட டிட்டர்மினேஷனை தெரிஞ்சுக்க தான் நினச்சேன். நீங்கள் பாஸ் ஆகுங்களோ ஃபெயில் ஆகுறீங்களோ, உங்களோட சக தோழர்கள் டீம்மேட்ஸுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறீங்க, அப்புறம் உங்களோட ஸ்கில்ஸ் அதை யூஸ் பண்ணி எந்த எல்லைக்கு வேணால் போகிறீங்களா இல்லையா, அந்த ஆன்சர்ஸ் அட்டன் பண்ணுறீங்களா இல்லையான்னு பார்க்குறக்காகவும், அண்ட் உங்களோட விடா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தான் இங்கே நான் கன்சிடர் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதை கேட்குற நருட்டோ வந்துட்டு, எனக்கு தெரியும் நான் இதெல்லாம் ஆல்ரெடி ஃபேர் அவுட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்குற ஹினாட்டா சிரிப்பா. சக்குரா வந்துட்டு, இவன் ஒன்றும் பண்ணிக்க மாட்டான், ஆனால் பில்டப் மட்டும் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் நினைப்பா. இந்த 9 கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டு, ஒரு கெனிங் லெவலில் இருக்கவங்களுக்கு இது கஷ்டம் தான் சால்வ் பண்ணுறது. இந்த எக்ஸாமோட மோட்டிவேஷனே நீங்களாம் சீட் பண்ணணுங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி இவங்க டெஸ்ட் எழுதிட்டு இருக்க இதே இடத்துல 2 சுனின்ஸ் இருக்காங்க, ஆல்ரெடி இந்த 9 கொஸ்டின்ஸுமே ஆன்சர் தெரிஞ்சவங்க. ஸோ அவங்கள இவங்க பார்த்து எழுதுறாங்களா இல்லையாங்கிறது தான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதை கேட்குற நருட்டோ,
என்னோட ஆன்சர்ஸ்லாம் எனக்கு பக்கத்தாலே இருக்கும்போதும் கூட நான் அதை கண்டுக்காம வந்திருக்கேனே, என்னால் இந்த விஷயத்தில் ஃபிகர் அவுட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேடிக்கையாக நடந்துட்டு இருப்பான். அதை பார்க்குற மற்றவங்களாம் இவன் லூசுத்தமாக நடந்துட்டு இருக்காங்க மாதிரி நினைப்பாங்க. இதுக்கப்புறமா ஹினாட்டா கிட்ட பயங்கரமாக பேசிட்டு இருப்பான். ஹினாட்டா சிரிப்பா. இதே இடத்துல பார்த்தீங்கன்னா சாஸ்கே வந்துட்டு இப்போ இவ்வளோ நேரமாக அவனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். இதுக்கப்புறமா இபிகே வந்துட்டு பேட்டில் ஃபீல்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதுக்கப்புறமா அவர் தலையில் வந்து அவர் ஹெட் பேண்ட் போட்டிருப்பார் இல்லையா, பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரியே போட்டிருப்பார். நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஹெட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாரு. என்ன ரீசன்னா இப்போ ரிமூவ் பண்ணி காட்டுவார் பாருங்க அவரோட தலையை. பார்க்கவே ரொம்ப வியர்டா ஆக்வர்டா இருக்கு தெரியுதுங்களா. இந்த இடத்துல இபிகே சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்காக என்ன ரிஸ்க்கு வேணாம் போலாம், என்ன எல்லைக்கு வேணாம் போலான்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல சாஸ்கே அவரோட தலையை பார்த்துட்டு இவரோட தலையில என்ன நிறைய எரிஞ்சு போன மார்க்ஸும் நெயில் பங்க்சர்ஸும் ஸ்கிராச்சஸ்மாவே இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பான். இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது பிசிக்கல் டார்ச்சர் தான் அப்படின்னு சாஸ்கே அவன் மனசுக்குள்ள நினைப்பான். இந்த இடத்துல இபிகே இருந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் ரொம்பவுமே பர்ஃபெக்டா அக்யூரேட்டா இருக்கணும். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தப்புனா கூட அது உங்களோட சக காம்ரேட்ஸையும் உங்களோட வில்லேஜையுமே எண்டுக்கு கொண்டு வரக்கு ஒரு செகண்ட் ஆகாது, எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிரும். அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் சொல்லுவாரு. இதுக்கப்புறமா இந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங்கை பொறுத்த வரைக்கும் மோசமா பண்ணாங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. அதனால தான் அவங்களெல்லாம் நாங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கோம், அதாவது எங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி சீட் பண்ணவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்கற மாதிரி சரி இதெல்லாம் கூட நீங்க சொல்ற நியாயம் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன், ஆனா 10வது கொஸ்டின்ல என்ன விஷயம் இருக்குன்னு நீங்க அதுக்கு அவ்வளோ பில்டப் பண்ணீங்க, அப்போ இதெல்லாம் சீட் பண்ற மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி தான் அவ திங்க் பண்ணிட்டு இந்த கொஸ்டின்லாம் கேட்பா. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 10வது கொஸ்டின் தான் மெயின். அதுவே உங்களுக்கு தெரியலையா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி தான் இபிகி கேட்பாரு. நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சக்குரா கேட்பா. சரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 10th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் ஹோப்லெஸ் ரூல்ஸ் கொடுத்தேன் இல்லையா, அதில் 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்னு ஆன்சரை அட்டன் பண்ணாம உங்க ஸ்குவாடோட வெளியே போயிடலாம், இல்லைன்னா ஆன்சர் அட்டன் பண்ணீங்கன்னா நீங்க வாழ்க்கை பூரா கெனினா இருக்க வேண்டியதான்ங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதெல்லாம் ஒரு அன்ஃபேர் கொஸ்டின் தெரியலையா உங்களுக்கு, எவ்வளோ ஒரு சங்கட்டமான நிலைமையில நிறுத்தி வச்சிருக்கோம். தனிப்பட்ட பிரச்சனை உங்களை சார்ந்து அப்படின்னா நீங்க என்ன டெசிஷன் வேணாம் எடுக்கலாம், ஆனா உங்க கூட இன்னும் 2 பேர்த்த நீங்க கன்சர்ன் பண்ணி ஆகணும் இல்லையா. இந்த இடத்துல இபிகி சொல்ற விஷயம் என்னன்னா, சுனினா இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ஸ் நிறைய நடக்கும். இப்ப எக்ஸாம்பிளே சொல்றேன் பாருங்க, இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட்டை திருடுறதுக்காக. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டேஞ்சர்ஸ் இருக்கும். நீங்க கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் தான் எடுத்துட்டு வர முடியும் பிசிக்கலா. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளோ டேஞ்சர் இருக்கு, அங்க என்ன மாதிரியான ஆயுதங்கள் யூஸ் பண்றாங்க, அவங்க எந்த இடத்துல வந்து வீக்கா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியணும். இதுன்னு மட்டும் இல்ல, எதிரிகள் பாத்தீங்கன்னா நம்மளை ட்ராப் பண்றதுக்காகவும் சில விஷயங்கள் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம தப்பிக்கணும், அதே மாதிரி நம்மளோட காம்ரேட்ஸையும் தப்பிக்க வைக்கணும். இந்த அளவுக்கு அந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் டேஞ்சரஸ் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும். இப்போ ஒரு மிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க போயிட்டு அப்படியே உயிரோட வந்துருவீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களோட தைரியம் எப்படி இருக்கு, நீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கா அந்த வேலையை நீங்க செய்யறீங்க, உங்க காம்ரேட்ஸை காப்பாத்துறீங்களா இல்லையாங்கிற விஷயங்களும் அடங்கி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு சுனின் ட்ரூப் லீடரா இருக்கான தகுதிகள்லாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் இத்தனை விஷயங்களை அவர் சொல்றாருன்னா, இப்போ ஒரு மிஷன்னா அது டேஞ்சர் இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் அண்ட் கரேஜா எடுத்து அதை நான் முடிப்பேன், அதுல என் லைஃபே ரிஸ்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எல்லா விஷயத்தையுமே ரிஸ்க் எடுத்து தான் உள்ள போய் ஆகணும். ஸோ அந்த ஒரு தகுதி இல்லைனாவே அவன் ஏன் அவனை சுனின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை முன்னாடி வைப்பாரு. இப்போ நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, என்னன்னா இப்போ நம்ம இருக்கோம், நமக்கான ஒரு லைஃப் ரிஸ்கிங் மூமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட டெசிஷன் தான் நம்மளை காப்பாற்றும். இந்த இடத்துல நான் ரிஸ்க் எடுக்க போறேன்னா இல்லை நான் கீழேயே இருந்துக்கிறேன், எனக்கு அந்த தகுதி வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம அதை விட்டுட்டு போவோமா. இந்த 10th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான். இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்களா ஃபெயில் ஆயிட்டாங்க, இல்லை நான் அந்த ரிஸ்க்கை பார்த்துக்கிறேன் ஒரு கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றவங்களா பாஸ் ஆயிட்டாங்க. அதுதான் கான்செப்ட். இந்த இடத்துல இபிகி இருந்துட்டு நீங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா 10வது கொஸ்டினை ஆன்சர் பண்ணிட்டீங்க, அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க, உங்க எல்லாத்துக்கும் தான் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான தகுதியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல உங்களுக்கான ஃபர்ஸ்ட் தடையை உடைச்சிட்டீங்க, நீங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா இந்த ஃபர்ஸ்ட் சுனின் எக்ஸாமை முடிச்சிட்டீங்க, இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாமும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரு இபிகி. இதை கேட்கற நருட்டோ வந்துட்டு ஐ ஜாலி நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஷவுட் பண்ணிட்டு இருப்பான். எல்லாருமே நருட்டோவை தான் பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபிகி தான் நோட்டீஸ் பண்ணுவாரு, வெளியே இருந்து உருண்டைய ஒன்று ஜன்னல் நோக்கி வந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா கிளாஸை பிரேக் பண்ணிரும். பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு லேடி இருப்பா, அவ பார்த்தீங்கன்னா அவளோட குணாயை வச்சு அந்த செவுத்துல அடிப்பா. பார்த்தீங்கன்னா இபிக்கியை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவா. இபிக்கி வந்து தெரிய மாட்டான். அதுக்கு அடுத்தபடி அந்த கிளாத்துக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவ தான் தெரியவா. இவ யாருன்னு பார்த்தீங்கன்னா
செகண்ட் எக்ஸாமோட ப்ராக்டர் ஆங்கோ மிட்ராஷி. இபிக்கியும் கூட நீங்க ஓரளவுக்கு ஒரு ஜாலியா நீங்க பார்த்துருக்கலாம், அவர் சிச்சமைனாவது பார்த்துருக்கலாம். நிறைய விஷயங்கள் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய சொல்லியிருப்பாரு. அண்ட் இப்படிதான் இருக்க போதுங்கிற விஷயத்தெல்லாம் செம அழகா டிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாரு. பட் ஆங்கோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்ல இருப்பாங்க. இதனாலேயே இபிக்கி வந்துட்டு இவளா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நினைப்பாரு. இதுக்கப்புறமா ஆங்கோ வந்துட்டு எல்லாரும் செகண்ட் டெஸ்ட்க்கு ரெடி ஆகுங்க, இப்ப எல்லாருமே எந்திரிச்சு என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இபிக்கி வந்துட்டு முதல்ல அட்மாஸ்பியரை பாரு அப்படின்பாரு. சக்குரா வந்துட்டு இவங்களை பார்க்கும்போது எனக்கு நருட்டோ மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைப்பா. இதுக்கப்புறமா ஆங்கோ வந்துட்டு உங்க டெஸ்ட்ல ஈஸியா இருந்திருக்கும் போலக்கு 26 டீம் தான் வெளியே போயிருக்காங்க, மிச்சம் 78 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா பேசுவா. நீங்க ரொம்பவுமே சாஃப்ட் ஆயிட்டீங்க போலக்கு அப்படிங்கிற மாதிரி ஆங்கோ சொல்லுவா. அதுக்கு இபிக்கி வந்துட்டு எக்ஸலண்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இதை அப்படின்பாரு. இதுக்கப்புறமா ஆங்கோ வந்துட்டு இந்த செகண்ட் எக்ஸாம்ல பாருங்க பாதிக்கும் மேல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்கற சக்குரா ரொம்பவுமே பயப்படுவா. இதுக்கப்புறமா ஆங்கோ வந்துட்டு சரி நாளைக்கு மீட் பண்ணலாம், ஆனா லொகேஷன் இது கிடையாது, நிஞ்சா அகாடமி இல்ல, உங்க ஜோனிங் லீடர்ஸ் கிட்ட லொகேஷன் என்னன்னு கேட்டுக்கங்க, நான் அவங்களுக்கு எல்லா டீடைல்ஸையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆங்கோ யூ ஆர் டிஸ்மிஸ்ட் அப்படின்பாங்க, எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறமா எல்லாரும் டெஸ்ட் எழுதி இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஆன்சர் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இபிக்கி கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு, எடுத்துட்டு இருப்பாரு. இந்த இடத்துல நருட்டோவோட பேப்பர் பார்த்துட்டு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேண்டிடேட் எதுக்குமே ஆன்சர் பண்ணாததை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சிரிப்பாரு. இந்த பையன் கொஞ்சம் ஃபன்னியான பையன் தான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு. அடுத்த நாள் எல்லா கெனிங் கேண்டிடேட்ஸுமே ஆங்கோ சொன்ன பிளேஸுக்கு வந்து நிற்பாங்க. இந்த இடம் பார்க்க நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ள யாரும் நுழையறக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி நோ ட்ரெஸ்பாசிங் அப்படிங்கிற போர்டு வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல ஆங்கோ வந்துட்டு இங்க தான் உங்களோட செகண்ட் எக்ஸாம் கண்டக்ட் ஆக போகுது, இந்த இடத்தோட பேரு 44th ட்ரைனிங் ஃபீல்டு, ஆனா நாங்க கூப்பிடுறது என்னமோ த ஃபாரஸ்ட் ஆஃப் டெத் அப்படின்பாங்க. இதை கேட்கற நருட்டோ வந்துட்டு த ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்தா அப்படின்பா. இந்த இடத்துல இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறமா என்ன நடக்குதுங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったこらさ、破れたラブレタ持って吸ったこらさ、破れかぶれのやぶいさが